அவனா சிஎம் ஆனவன நேரம் கொளுத்து விடுப்பாரு. அப்ப இன்னாடுகிற மக்களா தெரியலையா? நீ ஏன் இலவசம் சொல்றேன்னு? இப்ப எதுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தர? எங்க கிட்ட வாங்க முடியாது, ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது, நாங்க கட்ட முடியாது இஎம்ஐல. இதான் நீ குடுக்குற 1000 ரூபாயில நான் எத்தனை மாசம் நீ சாப்பிடுற? ஏமாந்தா வீட்டு வரி டபுள் ஆக்கிடுறீங்க, கரண்ட் பில்லு டபுள் ஆக்கிடுறீங்க, தண்ணி வரி டபுள் ஆக்கிடுறீங்க. எதுவுமே நீங்க பண்ணாதே, எல்லாமே டபுள் ஆக்கினேன். பிரகாஷ் ராஜ் சொல்றானே, டேய் நான் சும்மா வரல, இந்த பதிவுக்கு வர்றதுக்கு யார வேணாலும் மோட்டர் பண்ணி வர கொலை பண்ணிட்டு தான் நான் மோட்டருக்கா வந்துக்கிறேன், பதிவுக்கு வந்துக்கிறேன்னு. இதே ஓட்டா கெலிச்சிட்ட உடனே நீங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அவனுங்க பொட்டியை வாங்கினா அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குது. இந்த கனிமைய பொட்டி வாங்கிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்கள முக்காவாசி கொள்ளாடிக்கிறானுங்க. உங்க அப்பா சம்பாதிச்சது அறிவாலயத்துல கோடி கணக்குல இருக்குதுயா. தலைமுறைக்கு சார்ந்தலாம். இதே இந்த தொகுதி எம்எல்ஏ வந்தான், தாயகம் எம்எல்ஏ 2 வாட்டி கழிச்சான். ஒரு வாட்டி கூட அந்த மழை தண்ணி நீர்ப்பு வரல. மெட்ரோ போட்டு அந்த இடத்துல அப்படியே இருக்குது. விலைவாசி என்ன கஷ்டம்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. மாசம் கேஸ் விலை ஏறுது. இந்த லோனு தர அந்த லோனு தர. ஆட்டாக்காரனு ஒரு பேங்க்ல ஒரு லோனு கொடுத்திருந்தாரு. இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இதே இந்த டம்முக்கு நேரம் முடி கட்டி இருப்பாங்க. ஜெயலலிதா பணம் கொள்ளடியில செந்தில் பாலாஜி கேட்க முடியாததான் இந்த மாதிரி சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்குது மக்கள். இதெல்லாம் நல்லா இது பண்ணனா விஜய் வரணும். விஜய்க்கு வந்து 15 ஓட்டு நாங்க தான் போடுவோம். விஜய் வந்தா பண்ணுவாரு, பண்ணிடுவாரு. விஜய்